விவேகானந்தரனுடைய அறைகூவல் என்னென்ன, விழித்திரு, எழுந்திரு, விழித்திரு, எத்தனை தடவை சொல்லியிருப்பார் அவர். சாதாரணமான வார்த்தைலாம் கிடையாது. என்ன விழித்திரு எழுந்திருன்னா ஏஞ்சி போய் வேலைக்கு போறது, நம்ம வேலைகள் பண்றதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு 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 ஃப்ராக்ஷன் செகண்ட்ல அந்த ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அது நம்ம சொல்றதை விட உபனிஷத் சொல்றோம். உபனிஷத்து என்ன பண்ணும், குருமார்கள் அதே திருப்பி சொல்றாங்க, ஏன் இந்த உறக்கம், வீழ்ச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. அதைத்தான் ஞானிகளுடைய வாக்கு என்னன்னா, அதை நமக்கு அப்படி சொல்லும் பொழுதே நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு தொடங்கிடும். ஏன் இந்த உறக்கம், என்னை பிறர் இழுக்க, அடுத்த வாரது இது உனக்கு அழகோ அருணாச்சலா, என்னை இப்படி பிறர் இழுக்கிறத நீ எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க, உனக்கு இது அழகா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்றேன்னா, வெளிப்பக்கமாக, அதாவது அந்தர்முகம் என்று சொல்லக்கூடிய உள்முகத்தில் இருந்து பகிர்முகம் என்று சொல்லக்கூடிய வெளிப்புறமாக இந்த ஓடக்கூடிய மனதை நீ ஓட விட்டு வேடிக்கை பார்க்காத, ஒழுங்க அந்த மனதை அந்தர்முகமாக உள்ளுக்குள் செலுத்து அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துல நமக்கு வேலையே இல்லை. உண்மையிலேயே என்ன வேலை இல்லைன்னா, பகவானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ஏன் இந்த உறக்கம், சரி எனக்கு உறக்கத்தில் இருக்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பிறர் இழுக்க, ஆமாம் என்னை பிறர் இழுக்க அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு அடுத்ததா சொல்ல வேண்டியது யாருக்கிட்ட சொல்றாருன்னா, இவன் உறக்கத்துல இருக்கிறான், பிறர் இவனை இழுக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ செகண்ட் வரியில கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அருணாச்சலத்தை பார்த்து சொல்றது, இது உனக்கு அழகோ அருணாச்சலா, இந்த அவஸ்தையை அவன் பட்டுக்கிட்டே இருக்கானே, இந்த அவஸ்தையில மீள எடுத்துரு, இதை உனக்கு அழகோ அருணாச்சலா, ஒழுங்கா உன்னுடைய அழகை அவனுக்கு காமிச்சு உன்னோடவே அவனை வச்சுக்கோ அப்படிங்கிறார்.